இந்த வீடியோவில் அடுத்த தொடர்ச்சியாக போவோம். இந்த இதில் ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது ஏண்ட ரெண்டாவது கேள்வி இருக்கலாம். இப்போ ஏ 5 வோல்ட் பி 0 வோல்ட். ஏ வந்து என்ன செஞ்சிருக்குது 5 வோல்ட்டாக இருக்குது. பி வந்து என்ன செஞ்சிருக்குதாம் 0 வோல்ட்டாக இருக்குதாம். ஆக அல்லது ஏ 0 வோல்ட் பி 5 வோல்ட்டாக இருக்கும் சந்தர்ப்பத்தை கருதுக. சேகரிப்பானிலிருந்து காலிக்கு ஓட்டம் கடத்தப்படுவதை கருதுவதன் மூலம் ஒவ்வொன்றுக்கும் T1, T2 ஆகியவற்றின் தொழிற்பாடு நிலைமையை ஆன் அல்லது ஆஃப் குறிப்பிடுக. கணிப்புகள் தேவையில்லை. எவ்வளோ அனுமானம் கேட்டாம். ஆனால் நம்ம கணிப்பாயும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏக்கு 5 பிக்கு 0. இந்த இடத்துல பாருங்க, இப்பத்தி இந்த கேள்விக்கு சொல்றாங்க ஏக்கு 5 இது 5 வோல்ட்டும் பிக்கு 0 வோல்ட்டுமா இருக்கு. ஏக்கு 5 வோல்ட்டாம் பிக்கு 0 வோல்ட்டுமான ஒரு சந்தர்ப்பம். அப்ப ஏக்கு 5 வோல்ட்டும் பிக்கு 0 வோல்ட்டும் என்று வந்தா எங்களுக்கு என்ன நடக்க போகுது? ரைட், இங்க வந்து என்ன செய்யும்? ஓகே, இப்போ T2 வந்து இந்த இடத்துல தொழிற்படாது. இது 0 வோல்ட்டாக இருக்குமா இருந்தா இதுலேருந்து போறதுக்குரிய அமைப்பு இருக்குமா? இது இருக்காது. அப்ப இப்ப முதல்ல வந்து இங்கிருந்து வந்தாத்தான் இந்த சுற்று பூர்த்தி அடையும். அப்ப இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து முதல்ல இது 0 ஆயிட்டன்னா இதால எந்த விதமான இது அதாவது நிரம்பல் அடையக்கூடிய மின்னோட்டம் வராது. ஆகவே இங்க மின்னோட்டம் வந்தாலும் இது தொழிற்படாது. ஆகவே என்ன நடக்காது? அப்ப இந்த சுற்று பூர்த்தி அடையாது. அப்ப இது திறந்த நிலையாகத்தான் மாறும். நிலைக்கு மாறும், திறந்த நிலைக்கு மாறும். அது ஆஃப் ஆயிடும். திறந்த நிலைக்கு மாற்றி ஆஃப் ஆக மாறும். அப்போ முதலாவது சந்தர்ப்பம் அனுமானிக்கத்தானே சொல்லியிருக்க, கணிக்க சொல்லல. அந்த அடிப்படையில் ஏ 5 வோல்ட் பி 0 வோல்ட். இப்போ இங்கிருந்து நாங்கள் இதை பார்க்கும்போது டி என்ன செய்யாது, தொழிற்படாது. அப்ப T2 தொழிற்படாது. காரணம் நிரம்பல் அடைவதற்குரிய நிரம்பல் அழுத்தம் 0 ஆகும். ஆகவே என்ன செய்யணும்? T2 வந்து திறந்த நிலை. திறந்த நிலைன்னு என்ன? ஆன் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க, கேபிட்டலாக கேட்டிருக்காங்க. கேபிட்டல். அப்ப T1 வந்து T2 ஆஃப் எனில் T1ம் ஆஃப் நிலை அல்லது என்ன திறந்த நிலையா இருக்கு. என்ன இங்கிருந்து நிரம்பல் அடைஞ்சு இது பூர்த்தியாக காட்டி இதாலையும் மின்னோட்டம் போகலாது, திறந்த நிலை போகும். அடுத்த சந்தர்ப்பம் வந்து ஏ வந்து 0 வோல்ட்டும் பி வந்து 5 வோல்ட்டுமா என்ன அப்படித்தானே? இப்போ என்ன செய்யுது? ஏ வந்து 0 வோல்ட். அப்போ இது திறந்த நிலைக்கு போயிடும், இது மூடிய நிலைக்கு வரும். ஆனால் என்ன பிரயோசனம்? ஆனால் ரெண்டுமே ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப T1 வந்து தொழிற்படாது. காரணம் நிரம்பல் அழுத்தம்
T1 சொல்லியிருப்பார். நிரம்பல் அழுத்தம் என்ன இருக்கும்? 0 ஆகும். அப்ப என்ன செய்யும்? திறந்த நிலை என்ன ஆஃப். அப்ப T2 வந்து அப்ப T1 வந்து ஆஃப் எனில் T2 ஆஃப், அதாவது திறந்த நிலை. இது அனுமானம் தானே, அதனால இது அனுமானிக்க சொல்லியிருக்கு. சரியா? அப்ப என்ன செய்யும்? ரெண்டுமே இந்த சந்தர்ப்பத்தில் ஆஃபாக தான் காணப்படும். சரியா? ரைட். அடுத்தது மூன்றாவது கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதை இது பண்ணிட்டு மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி என்ன சொல்லுதுண்டா, மூன்றாவது கேள்வி T1 அல்லது T2 ஆனது ஆஃப் ஆக இருக்கும்போது T3யின் அடியோட்டத்தை கணிக்க இதிலிருந்து T3 நிரம்பல் நிலையில் இருக்கின்றதென காட்டுக. அப்ப இது ரெண்டும் ஆஃப் ரெண்டா, இந்த சுற்று எப்படி பூர்த்தி ஆகும்? இப்படி பூர்த்தி ஆகும். அப்ப இப்ப நாங்க அடியோட்டத்தை கணிக்கலாம். இந்த இடத்துல அடியோட்டத்தை கணிக்கலாம். எப்படி கணிக்கலாம்? பீட்டா போட்டு கணிக்கலாம். ஏன்னா நயம் வந்து எல்லாத்துக்கும் என்ன கொள்கை, T1 தேவையான இல்லை பயப்பு காட்டுகிறது, சுற்று வலு வழங்குகிறது, தொழிற்படுகிறது, எல்லா டிரான்சிஸ்டர்களும் 7 பீட்டா கணிக்கிட்டோம். அப்ப நாங்க நேர மூன்றாவது T3க்கு பீட்டா சமன் ஐசிங்கள் ஐபி சமன் ஐசி எங்களுக்கு தெரியும், இந்த தந்திருக்காங்க 4.8 தர 10⁻³ ஆம்பியருக்கு பீட்டா 100. அப்போ என்ன வரப்போகுது? 4.8 தர 10⁻5 ஆம்பியர் தான் ஐபி. அடியோட்டத்தை கணிக்க இதிலிருந்து T3 நிரம்பல் நிலையில் இருக்கின்றது என காட்டுக. T3 நிரம்பல் நிலையில் இருக்குது என்பதை காட்டலாம். இது 0. சரிதானே? ரைட். அப்ப இந்த இதுல வந்து எவ்வளவா இருக்குது? இது 9 இருக்கான். 9 இது. அப்ப இல்ல மொத்தமா இருக்கிற இதை பார்த்தோம்னா 5 இங்க 5 இருக்கு எங்கள்கிட்ட. இப்போ இது 5 இருந்தா இப்போ இந்த 5 இதையும் சேவணும், இதையும் சேவணும், அதாவது இதுவும் எடுத்துக்கொள்ளும், இதையும் எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த இப்படி ரெண்டையும் எடுத்துக்கொள்ற சந்தர்ப்பம் வந்தா இதுல உள்ள அழுத்தத்தை நம்ம கணிக்கலாம். அப்ப இதுக்கு T3க்கு திருப்பி என்ன செய்யலாம்னு சொன்னா, இதற்கு விசிசி +5. அப்ப என்ன செய்யறோம்? V = IR பாவிச்சோம்னா அதுல V வந்து 5 சய இது 0 7 அப்ப 7 சொன்னா இது 7 கீழே ஐபி. இது எங்களுக்கு என்ன தெரியும்? ஐபி தான் தெரியும் எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு R தெரியும். இது 1 9 10 தர 10⁻3. அப்ப ஐபி எங்களுக்கு வரும் 4.3. அப்ப 4.3 தர 10⁻4 சய 4 ஆம்பியர் வரும். சரியா? ரைட். இப்ப சரி, சய 4 ஆம்பியர். அப்ப இதை நாங்க என்ன செய்யலாம்? நேர 43 தர 10⁻5 ஆம்பியர் எழுதி போடலாம். என்ன? ஓகே. அப்ப இவ்வளவு மின்னோட்டம் வந்து இப்போ போய்கொண்டிருக்கு. இவ்வளவுதான் தேவை. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்குள்ள வரலாம்? ஆகவே எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படின்னா இது வந்து நிரம்பல் நிலையில இருக்கு. அப்ப ஐபி தேவையான இப்படி போடுவோம். நிரம்பல் நிலைக்கு T3யின் நிரம்பல் நிலைக்கு ஐபி எவ்வளவு தேவை? நிரம்பல் நிலை அடையணும்னா எங்களுக்கு தேவை வந்து 4.8 தர
5 ஆம்பியர். ஆனால் தற்போது செல்லும் அளவு எவ்வளவு? IB சமன் 43/10 ஆம்பியர். எனவே T3 நிரம்பல் நிலையில் உள்ளது. அது 3வது கேள்விக்கு. சரி, இப்ப நான் இதை அழிச்சிட்டு 4வது கேள்விக்கு போறேன். சரி, இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா 4வது கேள்வி நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. பின்வரும் பெயர்ப்பு நிலைமைகளுக்கு பயப்பு வோல்ட்டளவு Vx-இன் பெருமானங்கள் யாவை? பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் T3-இன் தொழிற்படும் பாகங்களை ஓன் அல்லது ஆஃப் குறிப்பிடுக. Vx-இன் பெருமானங்கள் யாவை? ரைட். பின்வரும் பயப்பு நிலைமைகளுக்கு பயப்பு வோல்ட்டளவு Vx-இன் பெருமானங்கள் யாவை? பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் T3-இன் தொழிற்படும் பாங்கினை ஓன் ஆஃப் குறிப்பிடுக. இப்ப என்ன நடக்குன்னா இந்த சந்தர்ப்பத்தை பார்க்குறாங்க. அப்ப இது A, B இப்படி போடுவோம். என்ன செய்யலாம்? இது 5 வோல்ட்டில் இருக்கா? முதலாவது சந்தர்ப்பம் 1. இது 5 வோல்ட்டாம், இதுவும் 5 வோல்ட். சந்தர்ப்பம் 2, இதுவும் 5 வோல்ட், இது 0. சந்தர்ப்பம் 3, இது 0, இது 0. என்ன கேட்குறாங்கள்டா? பயப்பு வோல்ட்டளவு Vx-இன் பெருமானங்கள் யாவை? Vx-இன் பெருமானம் வேணும். சரியா? முதல்ல நாங்க இது 5 இருக்கும்போது Vx-இன் பெருமானம் என்ன என்று பார்த்துனாங்க. இப்ப இது இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் இது என்ன செய்யும்? ஓகே, இது 2 சந்தர்ப்பத்திலையும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா இது ரெண்டும் தொழிற்பட வெளிக்கிடுமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? இது ரெண்டுமே இதுக்குள்ளால எதுவும் போயிருக்க இயலாது. இது ரெண்டும் தொழிற்பட வெளிக்கிடுமாக இருந்தா இது ரெண்டுமே போயிருக்காது. அப்ப இது என்ன செய்யும்? T3 திறந்த நிலையில இருக்கும். ஆகவே அங்க என்ன செஞ்சிருக்கும்? எங்களுக்கு ஒரு 0.1 வர்றதுக்கு பார்க்கும். ஆனால் இல்லை. சரி, அப்ப அந்த அதாவது இங்கிருந்து வர I 4 மில்லி ஆம்பியரா இருக்குது பாருங்க. அதுபோல 4 மில்லி ஆம்பியர் என்று இங்க வருமாக இருந்தால் மொத்தமா 5 வாரத்துக்கும் பார்த்தோம்னு சொன்னா இது 10 கிலோ ஓம் என்று வரப்போகுது. அப்ப இதுல இது இந்த வீடியோல இந்த கடைசி பார்ட் கொண்டு கிடக்குது. அதை பற்றி பார்ப்போம். 4வது கேள்வி. 4வது கேள்வி. இந்த சந்தர்ப்பத்தை கருதி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா Vx-இன் பெருமானத்தை கணக்கிட்டாங்க. இந்த Vx-இன் பெருமானத்தை கணக்கிட்டாங்க. Vx-என்றது என்ன? இந்த அவுட்புட் ஃபர்ஸ்ட் 5க்கு 5, அதாவது இதுலேயும் 5 வோல்ட், இதுலேயும் 5 வோல்ட்டை கொடுத்தோம்னா இது தொழிற்படும். இது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், நிரம்பல் நிலை அடைஞ்சிருவது. இது நிரம்பல் நிலை அடையும். ஆகவே இதுவும் தொழிற்படும். இதில் தொழிற்படுறதால என்ன செய்யும்? இது மொத்தமாக இதில் 5 வோல்ட், இதில் 5 வோல்ட் என்ன 10 வோல்ட். ஆகவே இது தொழிற்படாது. ஏன் தொழிற்படாமல் போகும் என்று பார்த்தோம்னு சொன்னா திறந்த நிலைக்கு போயிடும். இது மூடிய நிலையில இருந்துன்னு சொன்னா திறந்த நிலைக்கு போகும். ஏன் அப்படி தொழிற்படாமல் போகுதுன்னு சொன்னா வருகின்ற மின்னோட்டத்தின் இந்த அழுத்தம் அவ்வளவும் இதுல ரெண்டுலையும் பிரயோகிக்கப்படும். இங்க அந்த இதை போறதுக்குரிய அழுத்தம் காணாம வரும். வர மின்னோட்டம் இதுக்குள்ள போயிடும். ஆகவே Vx இந்த இடத்துல
இதுல மொத்த அழுத்தம் 10 எடுத்தோம்னா 5 இதுல 5 தொழிற்படும். அப்ப இதுல 5 வோல்ட் வரும். பிறகு பார்த்தீங்கன்னா 5ம் 0. இப்போ 5 0 வரும்போது என்ன, இதுல 5 வருது 0 வருது. ஆகவே என்ன செய்யும், அப்ப இது தொழிற்படாது. அப்ப இது தொழிற்படாட்டி என்ன நடக்க போகுது, வார மின்னோட்டம் வந்து இதுக்குள்ள போய் இதை தொழிற்பட வைக்கும். இதை தொழிற்பட வைக்கும்போது என்ன செய்யும், இதில் உள்ள அழுத்தம் 0, இதில் உள்ள 0.2 இதுக்கு வித்தியாசமாக இந்த இடத்துல என்ன அழுத்தம் வரும், 0.2 வரும். அப்ப இதுல 0.2 வரும். அதே மாதிரி திருப்பியும் பார்த்தோம்னா இந்த இதுல ரெண்டுமே 0. அப்ப ரெண்டுமே 0, ரெண்டுமே திறந்த நிலையில இருக்க போகுது. ஆகவே இது தொழிற்பட வைக்கும் போது இதே அளவுதான் இதுல வரும். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க என்ன, T3 தொழிற்பாட்டு பங்கினை கூறட்டான். அப்ப T3 தொழிற்பாட்டு பங்கை பார்த்தோம்னா ஆரம்பத்துல இதுல அழுத்தம் வந்து இது ரெண்டுமே திறந்த நிலையில இருக்கும்னு சொல்லிட்டு, அதாவது மூடிய நிலையில தொழிற்படும் முறை தொழிற்படாது. அப்ப இது ஆஃப் ஆயிடும். தொழிற்படாது நான் ஓஃப்னு சொல்றோம். இப்ப இது ரெண்டுமே தொழிற்படாக போகும். இதுவும் தொழிற்பட, இது ஓஃபா இருக்குன்னா அது ஓன் ஆகும். அப்ப இது ஓன், இதுவும் ஓன். ரெண்டு நேரத்துலையும் அது இது ஓனா இருக்கும். ஓனா இருக்கிறபடியா தான் இந்த அளவு உரிய அழுத்தம் வந்து இதுல தொழிற்படக்கூடியதா இருக்கும். சரி, அப்ப முதலாவது இதுல திறந்தன்னு சொல்லுவோம், மற்றதெல்லாம் மூடியன்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும்னா இது திறந்தது, திறந்த நிலை, இது மூடிய நிலை, மூடிய, இது மூடி. கேட்ட கேள்வியும் அதான அவங்க இதை வரையறுத்து ஒரு அட்டவணைப்படுத்தி கொடுத்தாங்கன்னா அவங்க சரி.